தூங்குடா செல்லம், தூங்கு. அம்மா ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். சாம்பார் என்னடா நெய்யாட்ட ஊத்திட்டு இருக்க? போதும் போதும். அவருக்கு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். என்னமா நீ பாட்டு திடுதுன்னு கிளம்புறீங்க? குழந்தை யார் பாத்துக்கிறது? ஐயோ, நான் 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்டர் காலேஜ் பேச்சு போட்டியில கலந்துக்க போறேன். படிக்கும் போது நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். ஒரு நல்ல தலைப்பு கிடைச்சிருக்கு, அதான் போறேன். அம்மா, மைக்ல பேசிட்டு நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, நீ வேற பேசணுமா? குழந்தை யார் பாக்குறேன்னா? மாமா படிப்பு விஷயம், புத்திசாலி பொண்ணு, போயிட்டு வரட்டும். போயிட்டு வாமா. ஏமாப்ல, மைக்ல பேசுறது பாடத்திலேயே கொண்டு வந்தாங்களா? கிழிஞ்சது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன். 2 நாள் நம்ம குழந்தைய பாத்துக்கோமே. நீங்க பாத்துக்கோங்களா? சொல்ல மறந்துட்டேன். குழந்தைக்கு வெந்நீர் தான் கொடுக்கணும். அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்சு தான் கொடுக்கணும். அப்புறம் நீங்க தலைக்கெல்லாம் குளிப்பாட்டாதீங்க, நான் வந்து குளிப்பாட்டுறேன். சொன்னது புரிஞ்சுதா? இல்ல, நீங்க 2 நாளைக்கு தலை குளிக்க கூடாதா? அது வந்து உங்களுக்கு குளிச்சு விடுதான். எனக்கா? உங்களுக்கு இல்லையா? குழந்தைக்கா? நீங்க குழந்தைய பார்த்து சொல்லிட்டீங்களா? அந்த டென்ஷன்ல என்ன பேசுறியா முளறிட்டு இருக்கேன். குழந்தை பாருன்னு சாதாரண விஷயமா? என்ன பெரிய விஷயம்? அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். மேல மேல மண்டு விட்டுருமாப்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க மோது பாருங்க. சாப்பிடுங்க மாமா. என்ன மாமா? இல்ல இல்ல, தூங்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல. தெரியலையே, வழக்கமா வர கொரட்டை சத்து வேற காணா, அதனாலதான் கேட்டேன். ஏன் சத்தமா பேசுறீங்க? குழந்தை எந்திரிச்சிட போகுது. என்ன மாமா? கொசு கொசு தொல்லை தாங்க முடியல. உங்க தொல்லை ஜாஸ்தியா போச்சு. பேசாம படுத்து தூங்கு மாமா. மாப்ள மாப்ள, இல்ல ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க மாமா. இல்ல, அது வந்து மாப்ள, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பாருங்க, அத பத்தி பேசுறதா இருந்தா தோட்டத்துல போய் படுங்க. என்னாச்சு மாமா? ஏன் குழந்தை அழுகுது? ஃபுட்பால் ஸ்ப்ரே பாட்டில் கொடுக்க சொல்லுது. நீங்க சின்ன குழந்தையா இருக்கச்சே உங்க அம்மா தானே கொடுத்துருப்பாங்க. கிண்டலா? என்ன கிண்டலு? குழந்தை ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன நர்ஸ் ட்ரைனிங்கா முடிச்சிருக்கேன். இந்நேரம் வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தானா குழந்தை ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பா. இதை பாருங்க, வீம்புக்கு சூரிய கத்தி முழுகுனா வயிறு தான் கிளிய. இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னா கேக்குறீங்களா நீங்க? நீயாவது சொல்ற கண்ணு, நீயாவது சொல்றா. ஐயோ, தெரியாதனமா கை கால சும்மா வச்சிருக்காம கிளி வச்சு நம்ம உயிர் போகுது. இதனால ஊருக்குள்ள ஓசியில தாய்ப்பால் கொடுத்துருந்தாளுங்க. பல்லு முளைச்சில இருந்து ஒருத்தி கெட்டதல சேர்த்துறதுல. கொண்டாங்க மாமா, பால் கொடுத்தா அழுகு நிறுத்திடும். கண்ணே கண்ணே கண்ணே, தப்புடா 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 தப்புடா. வர தாத்தா டான்ஸ் ஆடுறேன். தாத்தா டான்ஸ் ஆடுறீங்க வர. தையா 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 தை. ஒரு நிமிஷம். குடி 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 குடி. ஓ அம்மால அம்மால. ஓ குடி குடி குடி. கண்ணே, அம்மா அம்மா வந்தாங்க, அம்மா வந்தாங்க. குடிமா குடிமா. கண்ணுல கண்ணுல. ஓ என்ன மாமா அது? அம்மா மாப்ள, இது வர அம்மா வந்தாங்க, அம்மா வந்தாங்க. இந்த வார அம்மா வாசடி இது வரகனே. பாத்தீங்களா, தனிச்சாமத்துல அழுகுதுன்னா எதுக்கு உறவையா இருக்கும்னு தான் புஷ்பவள்ளி தாவணியை தெரியாம தேடி வச்சிருந்தேன். குழந்தைங்களுக்கு அணைச்சி வளர்த்துற அம்மாவோட வாசம் தெரியுமாப்ல? தாவணி வச்சு தாயாருன்னு அது கண்டுபிடிச்சிருது, தாரமாருன்னு நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. மாப்ள, எந்த அழுதுட்டு இருக்கிற குழந்தையும் பெத்த தாயோட வாசத்தை தெரிஞ்சுன்னா அழுகச்சி நிறுத்திக்க. அதுதான் சயின்ஸ். இப்போ என் பேத்தியை பொறுத்த வரைக்கும் புஷ்பவள்ளி தான் தன்னுடைய உண்மையான அம்மா நினைச்சிட்டு வளர்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் தாவணியில வாசனை தெரிஞ்சோன்னே அழுகாச்சி நிறுத்திடுச்சு. அந்த குழந்தைக்கு தெரியுமா தன்னை பெத்த தாயாருன்னு? அதான் பெத்தனைக்கே விட்டுட்டு போய் சென்றாளாச்சே. மாமா, அதான் புஷ்பவள்ளி 2 நாள்ல வந்துட போறாள். 2 நாள்ல வருவா, 10 நாள் பாத்துக்குவா. அப்புறம் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எப்படியோ ஒருத்தர் நிரந்தரமா கல்யாணம் பண்ணிட்டு போயே சேர்ந்துருவா. அப்புறம் யார் இந்த குழந்தை பாத்துக்கிறது? என்ன மாப்ள, ஏதாவது பேசுங்க. இப்ப நான் என்ன பண்ணுமாமா? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். புஷ்பவள்ளி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எல்லா பிரச்சனையும் சரியா போயிரு. என்ன மாப்ள, நான் ஏதாவது தப்பா பேசினேன்? இந்த பாருங்க, வரையறதுக்கு உண்மையிலேயே ஒரு தங்கச்சி இருந்தா கூட அவ போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவாளான்னு என்னால சொல்ல முடியல மாப்ள. யாரோ பெத்த குழந்தைய நான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மனசு இந்த ஊர் உலகத்துல புஷ்பவள்ளியை தவிர வேற யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல மாப்ள. இத பாருங்க, உங்களை நம்பி வந்து ஐயா நம்பி வந்துட்டோம், எங்களை காப்பாத்துன்னு யாராவது எந்த நிலைமையில கையை கட்டிட்டுனா கூட காப்பாத்திதான் பழக்கம். இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல நான் ஞாபகப்படுத்தணுமா? என்னன்னு மாப்ள?
புஷ்பவள்ளி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதாவது மனசுல பட்டது சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் சரின்னு உங்களுக்கு பட்டுதுன்னா நாளைக்கு காலையில் ஒரு நல்ல முடிவு வாங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. என்ன ஊர் உலகத்தில் அனாதை ஆசிரமா இல்ல, விட்டா அங்க கட்டிட்டு போகுது, நம்ம காதல் விழுகாது இல்ல. மாப்பிள வாயிருந்து ஊமையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னால தாங்க முடியல. அந்த பச்சை குழந்தை ராத்திரி மகளை அழுதுட்டு இருக்கிறது என்னால தாங்க முடியல மாப்பிள. வயசாகி போச்சுங்க மாப்பிள. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின மாணவிகள் எதிர்காலத்துல தனக்கு வரப்போற கணவர் ஒரு ராமனா இருக்கணும், ஒரு கர்ணனா இருக்கணும்னு பேசினாங்க. ஆனா எனக்கு வரப்போற கணவர் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க எல்லாரும் மக்களோட மனசுல நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்த கற்பனை செய்யப்பட்ட கதாபாத்திரங்கள். எனக்கு வரப்போற புருஷன் சரித்திர புருஷனா இல்லைனாலும் பரவாயில்ல, 6 அறிவும் 5 புலனும் சரியா இருக்கிற ஒரு சராசரி மனுஷனா இருந்தா போதும். அந்த மனிதர் பெண்களை மதிக்கிற பண்புள்ளவரா இருக்கணும், பெண்கள் சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவரா இருக்கணும், மிக முக்கியமா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு உடையவரா இருக்கணும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல பணத்தை விட்டறிஞ்சு பெண்களை விலை பேசுற வியாபாரிகள் அதிகமாயிட்டே போறாங்க. பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதை காரணமா காமிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பொண்டாட்டி உயிரோட இருந்தா என்னோட உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே நீதான், நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அந்த பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அடுத்த மாசமே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. புஷ்பவள்ளி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். யாரோ பெத்த குழந்தைய நான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மனசு இந்த ஊர் உலகத்துல புஷ்பவள்ளியை தவிர வேற யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல மாப்பிள. பொண்ணுன்னா பறிச்சு தலையில வச்சுக்கிற ரோஜா இல்ல, நெருப்பு. கிள்ளுக்கீரியா நினைக்கிறவன் தொட்டா எரிச்சிருவா. கற்புள்ள ஆண் தொட்டா தென்றலா இருப்பா. பெண்கள் மட்டும் புதுசா பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்கள் நினைக்கும் போது ஆண்கள் புதுசா பரிசுத்தமா இருக்கணும்னு நாமெல்லாம் நினைக்கிறது தப்புன்னு இருக்கு. என்னோட கிராமத்துல சின்னதுரைன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. சுத்து வட்டார கிராமத்துல நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நல்ல மனசோட கலந்துப்பாரு. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் உதவி செய்வாரு. அவரோட மனைவி ஒரு பச்சை பிள்ளையை பெத்து கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் அவர் தான் செத்து போன பொண்டாட்டி மேல உயிரியே வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அந்த குழந்தைய காரணமா காமிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவருக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு எத்தனையோ பணக்காரங்க தாம் பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அவரு தாம் பொண்டாட்டி இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் தாம் மனசை விட்டு மறையலன்னு அவங்க நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆண்மகனும் அவர் மாதிரி இருக்கணும். எனக்கு வரப்போற கணவர் வில்ல உடைக்கிற ராமனா இல்லைனாலும் வாரி வழங்குற கர்ணனா இல்லைனாலும் மல்லிகைப்பூ வாசனையை கூட முதல்ல என்னோட கூண்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பலாப்பழத்துக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கணும் தெரியல. சரி சரி. வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா நீங்களாம் பஸ்ல வரலாங்களா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து எழுந்திருச்சு நிக்கிறீங்க? உங்க முன்னாடி அவங்க எப்படிமா உட்காருவாங்க? அவங்க நின்னா நின்னுட்டு போகட்டுமா? 6 வருஷமா நான் கண்டக்டரா நின்னுட்டு இருக்கேன். நீங்க மண்ணை தொட்டாலே பொண்ணாகிற காலம் வந்தாச்சு. நீங்க மனசு வச்சா இந்த கண்டக்டர் வேலை செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலையா மாறிடும். ஜோதி முருகா, வண்டியா வழக்கம் போல ஓட்டாம அழுங்க அவங்களுக்காம ஓட்டப்பா. அம்மா வந்திருக்காங்கல்ல. கொஞ்சம் நில்லுமா. அம்மா என்னம்மா பாக்குற? ஆளே மாறி இருக்கேன்னா வீட்டுக்குள்ள போய் பாரு, எல்லாமே மாறி இருக்கு. அது சரி, நான் போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டேன். கொண்டா, எனக்கு தெரியும் நீ பரிசோட வருவேன்னு. இந்த பாரு, இனிமே நீ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. என் வயித்துல பிறந்ததுலயே நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. இந்த ஊர் கண்ணே உன் மேல பட்டிருக்கோம். நீ நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும் கண்ணு. தூ தூ தூ. கொண்டாங்கம்மா, அடுப்பு போட்டுறேன். இது யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரிமா. நீ வருவேன்னு காலை சுத்தண்ணி போட்டு வச்சிருக்கா, டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. உனக்கு மத்தியானம் விதவிதமா சாப்பாடு பண்ணணும்.
லக்ஷ்மி அக்கா எப்பக்கா வந்த? என்ன இதெல்லாம்? அக்காவுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? உன்னாலதான் எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. நீதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போற. அக்கா நான் வெளியூருக்கு படிக்க போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போறேன்க்கா. புஷ்பவல்லி, சித்தப்பா அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த சட்டை நல்லா இருக்கா? என்னடா மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னவன் வீட்டுக்குள்ளார வந்து முகம் கொடுத்து பேசுறேன்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் காரணம் சின்னதுரை ஐயா தான். ஏன்னா அவருக்கு உன்னை பிடிச்சு போய் உன்னை பொண்ணு பார்க்க வந்து இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருச்சு. என்னம்மா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? அந்த பெரிய மனுஷன் உன்னை பொண்ணு கேட்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இப்படிதான் மலைச்சு போய் நின்னேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஆசையா சீர்திருத்தி கொண்டு வந்தார் தெரியுமா? உள்ள போய் பாரு. ஏக்கா புஷ்பலி பட்டணத்துல இருந்து வந்துட்டாளாமா? நீ இந்த 2 பொட்ட பிள்ளையில வச்சுட்டு படாத பாடுபடுற. நீ எல்லாத்தையும் அந்த பெரிய மனுஷன் பாத்துக்குவாரு விடு. ஆமா, பிள்ளை கல்யாணத்துல இஷ்டம் தானே? படிப்பு கிடிப்பு சாக்காடு சொல்லி கல்யாணம் தள்ளி போட்டுற போற, அதான் கேட்டேன். மழைக்கு கோயில்ல உண்டு ஆண்டிக்கு அந்த கோயிலே சொந்தமான மாதிரி சின்னதுரையா சம்சாரத்துக்கு என் பொண்ணு உதவியா இருக்க போக இன்னைக்கு அவளே இந்த வீட்டுக்கு எஜமானியா போறா. இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையும்? அவ மட்டும் வேண்டான்னு சொன்னானா நாங்க அத்தனை பேரும் நாண்டுட்டு செத்துருவோம். எனக்கு வரப்போற கணவர் மல்லிகைப்பூ வாசனையை கூட முதல்ல என்னோட பொண்ணுல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புஷ்பவல்லி, இந்த வீட்டு மாடிப்படியிலிருந்து வாசப்படி வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருந்தா இதை பிடிச்சிருக்கா அதை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் என்னால கேட்க முடியும். பிடிச்சிருக்குல்ல? என்ன புஷ்பவல்லி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. என்ன பிடிக்கலையா? நான் உயிரோட இருந்தா தானே எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதுக்கு. என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் உடம்புதான் இந்த கட்டலுக்கு வந்திருக்கு. வாழ்ந்தா சின்னதொரு மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போன பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு உத்தமரா வாழணும்னு காலேஜ்ல பேசி ஜெயிச்சிட்டு வந்த. ஆனா இங்க சம்சாரத்தோட சமாதி மேல புல்லு முளைக்கிறதுக்கு முன்னால சாந்தி முகூர்த்த நடத்துற ஒரு சாதாரண மனுஷன் தான் இந்த சின்னதொரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தோத்து போய் நிக்கிறேன். தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டாரு சின்னதொரன் பெருசா பேசிக்கிறாங்க. காப்பாத்துற சாமின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம கல்யாண தீர்ப்பு எழுதி தட்ட மாத்தி என் தலையெழுத்தையே மாத்திர நீங்களா காப்பாத்துற சாமி? என்னோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என்னென்னலாம் சாதிக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எதையாவது கேட்டீங்களா? எதை பத்தியும் கேட்காம சந்தையில இருந்து ஆட்ட வேலைக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெட்டுறதுக்கு சம்மதம் கேட்கிற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டு கட்டல் வரைக்கும் எழுதிட்டு வந்து முடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே. நான் ஏழை பொண்ணு இருக்கிறதால தானே. நிச்சயமா இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு உங்ககிட்ட தட்ட மாத்தினாங்களே. என்ன பெத்தவங்க அன்னைக்கே செத்து போயிருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்க முன்னாடி கழுத்தை நீட்டினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை உங்களை பார்த்திருக்கேன். என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட நான் உங்களை பார்த்திருக்கேனா? ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. நான் நிக்கும் போது நடக்கும் போது என்ன பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க. புஷ்பவல்லி, நீ எப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியோ
அதே மாதிரிதான் இந்த ஊர்க்காரன் கட்டாயத்துக்காகவும் என் மாமாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ இந்த வீட்டு மேல வச்சிருக்க அக்கறை பார்த்து, அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து, உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கும் நான் நினைச்சதானே தப்பா இருக்கலாம். ஆனா என்னோட உடம்பு சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பாரு, அது தப்பு. அந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததில்ல. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்க மாட்டான். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். எப்ப உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டியோ, இனிமே என் மூச்சு காத்து கூட மேலப்படாது. அந்த குழந்தைக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறது சத்தியமா இருந்தா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தையை நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் இந்து. ஹாய். ஹாய் புஷ்பா, நீ எங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? கம்பெனி வேலையா கோயம்புத்தூருக்கோ திருச்சிக்கோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இந்த ஊருக்கு அதிசயமா? கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏய், என்னடி இது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி எனக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல? வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரையும் கூப்பிடுற சூழ்நிலையில இல்ல. என்னடி, உன் மனசுக்கு பிடிச்சவர் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அன்னைக்கு காலேஜ் பேச்சு போட்டியில் நீ பேசினியே, நினைவிருக்கா அவனுக்கு? எனக்கு புருஷனா வரவரு மல்லிகைப்பூ வாசனை கூட என் கூந்தல்ல தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னியே. நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க? வண்டியெல்லாம் பார்த்தா பெரிய பணக்கார இடம் போல தெரியுது. ஆமா, படத்தை காட்டி யாரும் உன்னை விலைக்கு வாங்கிடலையே. நல்ல பிளேட் போடுறனா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க உன் கூட வரலையா? இல்ல காட்டுல சீதைக்கு வேண்டி மான் தேடி போயிருக்காரா? என்னடி, வீட்டுக்கார கேட்டா டிரைவரை பாக்குற? ஆமா, டிரைவர் உன் வீட்டுக்காரர வண்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டாரா என்ன? ஐயோ இல்ல, அப்படியே ஒண்ணும் இல்ல. இவர்தான். அது வந்துங்க, ஐயா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அம்மா கோயிலுக்கு போனாங்க. அப்படியா? ஏய், விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி மலங்க முழிச்சுக்கிட்டு இருக்க? கூடி சீக்கிரம் நான் உன்னை பார்க்க உங்க ஊருக்கு வர வேண்டியிருக்கும். அப்ப அவரை பாத்துக்கிறேன். வரேன், பாய். ஒரு நிமிஷம். இது எனக்காக வாங்கினேன். உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இது என் பிரசன்டேஷனை வச்சுக்க. தேங்க்யூ. யூ வெல்கம். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் எல்லா பறவையும் திறந்து விடுற? என்னாச்சு? நம்மளோட சந்தோஷத்துக்காக இதுங்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது. இப்படிதான் சில பேர் தங்களோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிடுறாங்க. நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன்டி. டிரைவர் வரேங்க. ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க டிரைவர்னு சொன்னீங்க? உனக்கு வர புருஷன் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. நம்ம விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு அவமானமா இருக்குமே தான் அப்படி சொன்னேன்.